வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு செல்வந்தனும் பெண் பூனையும். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப பக்தி உள்ளதாகவும் அன்பாகவும் இருப்பாராம் எல்லார் மேலேயும். அதனாலே அந்த ஊர் மக்கள்லாம் என்ன உதவினாலும் என்ன ஆலோசனை வேணும்னாலும் இந்த செல்வந்தர்கிட்ட தான் கேட்பாங்களாம். இவரும் அவரால் முடிஞ்ச உதவிகளையும் அவங்களுக்கு தேவைப்படுற ஆலோசனைகளையும் சொல்லிட்டு வருவாராம். அந்த ஊர் மக்கள் இவர் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்களாம். யார் மேலேயும் ரொம்ப கோவப்படவே மாட்டாராம். அவங்களோட தேவை அறிஞ்சு இவரே அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாராம். அதனால் எல்லாருக்கும் இவர் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சான். அவர் வீட்டில் ஒரு பெண் பூனை வளர்த்து வந்தாராம். அந்த பெண் பூனை வீட்டில் எல்லா இடத்துக்குமே போகுமா. கிச்சன் முதற்கொண்டு பெட்ரூம் வாசல் எல்லா இடத்துலையும் அந்த அந்த அவர் செல்வந்தர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாரோ உரிமையாக அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பெண் பூனை போயிட்டு வருமா. அந்த பூனைனா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அப்படி இருக்கும்போது அந்த பூனை கிச்சனுக்கெலாம் வர இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுமா. மேற்கொண்டு எதுவும் திருடி சாப்பிடணும் இல்லை ஆசைப்பட்டு ஏதோ கறியோ மீனோ சமைக்கிறாங்களோ அது சாப்பாடை தவிர்த்து வேறு எதுவும் ஆசைப்பட்டு எதுவும் திருடியோ எடுத்து சாப்பிடாதான். அந்தளவுக்கு அது தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நேர்மையாக இருக்குமா. அதனாலேயே செல்வந்தருக்கு அந்த பூனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் என்னாச்சா, அது கிச்சன்லேருந்து ஒரு கறி துண்டை தூக்கிட்டு போச்சான். அங்கே சமையல்காரர் பார்த்துட்டு அதை விரட்டி விட்டாராம். என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளாக அந்த பூனை வீட்டுக்குள்ளாரே வரலையாம். செல்வந்தர் எங்கே இந்த பூனையை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு தோட்டத்துக்கு போய் பார்த்தாராம். அது ஒரு மூலையில் உட்காந்துருந்துச்சான். என்ன நீ 2 நாளாக வீட்டுக்குள்ளாரே வரல, என்ன பிரச்சனை, என்ன விஷயம், ஏன் வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பூனை ஓடி போய் அது வாயில் கவ்விட்டு 3 குட்டிங்களை தூக்கிட்டு அந்த செல்வந்தர் முன்னாடி போட்டுச்சான். இதுக்காக தான் நான் கிச்சன்லேருந்து கறி துண்டு எடுத்துகிட்டு போனேன் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஆனால் என்னை தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மரத்து மேலே போய் உட்காந்துருச்சான். செல்வந்தர் இதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். அவர் சமயக்காரனை கூப்பிட்டு, பாரு நீ என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்க பாரு, அது குட்டிங்களுக்காக தான் அந்த கறி துண்டை எடுத்துருக்கு, நீ அதை போய் சந்தேகப்பட்டுட்டியே, இவ்வளோ நாள் நேர்மையாக இருந்தது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயக்காரரை ரொம்ப கண்டிச்சாராம். இனிமேல் இந்த தப்பை செய்யாத, அதை சமாதானப்படுத்து, நீ திட்டதால தான் அது வரல, நீ சமாதானம் பண்ணி கூப்பிடு, அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த சமையல்காரரும் தன்னோட தவறை நினச்சி ரொம்ப வருந்தினாராம். ஐயோ இப்படி அது குட்டிங்களுக்காக எடுத்துகிட்டு போனதை நம்ம இது திருடி சாப்பிடுதுன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டோமே, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கிட்ட போய் கெஞ்சி மன்றாடி, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், உன் மேலே சந்தேகப்பட்டது தப்பு தான், வா நீ கீழே இறங்கி வா, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அவன் குட்டிங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி அவர் சமாதானம் பண்ணி பேசினாராம். அதுக்கப்புறம் அந்த பூனையும் இறங்கி சமாதானமாயிட்டு அந்த செல்வந்தர்கிட்டையும் சந்தோஷமாக நல்லபடியாக இருந்துச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம என்ன தான் நேர்மையாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வச்சு நம்மளை சந்தேகப்படுறது தான் செய்வாங்க. அதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலைனாலும் அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய காலம் வரும். நம்ம எல்லா டைமும் நம்ம நிரூபிச்சுட்டே இருக்க முடியாது. அந்த பூனை செல்வந்தரை நம்பிட்டு இருந்த மாதிரி அந்த செல்வந்தருக்கும் அந்த பூனை மேலே ஒரு புரிதல் இருந்தது. அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பூனை நேர்மையாக இருக்குன்றது அந்த செல்வந்தர் முழுமையாக நம்பினார். அதனால் அவருக்கு அது மேலே எந்த கோபமும் வரல. ஏதோ ஒன்று 2 நாளாக வீட்டுக்குள்ளே வரலையே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் செக் பண்ணதால் அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த உண்மை தெரிய வர இந்த சமையல்காரன் சந்தேகப்பட்டதால தான் தப்பாக பேசிட்டான். அந்த மாதிரி எல்லாருமே நம்மளை நம்புவாங்க, எல்லாருமே நம்மளோட நேர்மையை பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர் நம்மளை நம்பலைன்னா அவங்களுக்கு புரியும் போது தானாக தெரிய வரும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம யாருக்கு நம்ம உண்மையாக இருக்குமோ நம்மளை நம்புகிறவங்க கிட்ட நம்ம உண்மையாக இருந்துக்கலாம். நம்மளை மதிக்கிறவங்க கிட்ட நம்ம நல்லபடியாக இருந்துக்கலாம். நமக்கு தெரியாதவங்க கிட்டலாம் போயிட்டு நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பூனை மாதிரி அது வேலையை அது பார்த்துட்டு இருந்தா நல்ல விஷயம் தானாக கிடைக்கும். அதே போல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது நல்லபடியாக கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.